2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்திச் சுருக்கம். தனியார் பள்ளிக்கு அனுமதி இல்லை, அண்ணாமலை திட்டவட்டம். தமிழக பாஜக சார்பில் தேசிய கல்விக் கொள்கையை விளக்கும் வகையில் முதல் மண்டல பொதுக்கூட்டம் திருச்சியில் நடந்தது. அதில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்று பேசினார். மோடி பிரதமரானவுடன் மாணவர்கள் முன்னேற்றம் சார்ந்த கல்விக் கொள்கையை வடிவமைக்க கமிட்டி அமைத்தார். கடந்த 2019 மே 31 கல்வியாளர் கஸ்தூரி ரங்கன் புதிய கல்விக் கொள்கையின் வரைவு அறிக்கையை தயாரித்து கொடுத்தார். இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தும் திமுகவினரால் கட்டாய தமிழ் மொழி கல்வியை கொண்டு வர முடியவில்லை. ஆனால் தமிழர்கள் தமிழ் மொழியை படித்தாக வேண்டும் என்ற நிலையை ஏற்படுத்த முயன்றுள்ளார் மோடி. புதிய கல்விக் கொள்கையில் 3வது அம்சமாக கட்டாயம் ஹிந்தி படிக்க வேண்டும் என்று இருந்தது. அதை மாற்றி ஏதேனும் ஒரு இந்திய மொழியை படிக்க வேண்டும் என்று கொண்டு வந்தவர் மோடி. அதனால் புதிய கல்விக் கொள்கை பற்றி மக்களுக்கு விளக்குவதை பாஜக புரட்சியாக செய்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்ததும் தனியார் பள்ளியிலும் அரசு பள்ளியிலும் சமகல்வி திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். தனியார் பள்ளிகள் புதிதாக துவங்க அனுமதிக்க மாட்டோம். அரசு பள்ளிகளை மேம்படுத்தி PM-ஸ்ரீ பள்ளிகளாக மாற்றுவோம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். மும்மொழி கூட்டத்தில் பவர் கட், கொந்தளித்து எழுந்த பாரதிய ஜனதாவினர். திமுக அரசுக்கு பயம் வந்துடுச்சு. மும்மொழி கொள்கையை ஆதரித்து பாரதிய ஜனதா பொதுக்கூட்டம் திருவள்ளூர் மாவட்டம் காட்டூர் பகுதியில் நடந்தது. நிர்வாகிகள் பிரபு, RMR ஜானகிராமன், சுந்தரம் ஆகியோர் மும்மொழி கொள்கையால் விளையும் நன்மைகள் பற்றி பேசினர். கூட்டம் நடந்து கொண்டிருந்த போதே திடீரென கரண்ட் கட் ஆனது. இதனால் பாரதிய ஜனதாவினர் கொந்தளித்தனர். டாஸ்மாக் ஊழலை வெளிக்கொண்டு வந்த பாரதிய ஜனதாவை பார்த்து திமுக அரசு பயப்படுகிறது. அதனால் தான் கோழைத்தனமாக மின்சாரத்தை துண்டிக்கிறார்கள் என குற்றம் சாட்டி கோஷங்களை முழங்கினர். மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியை கண்டித்து கோஷமிட்டனர். பத்து நிமிடம் கழித்து மின்சாரம் வந்ததும் பாரதிய ஜனதா கூட்டம் தொடர்ந்து நடந்தது. கரண்ட் கட் பற்றி மின்வாரிய அதிகாரிகளிடம் கேட்டபோது வெயில் அதிகமாக இருப்பதால் மின்சார பயன்பாடு அதிகரித்துவிட்டது. அதனால் தானாக கரண்ட் கட் ஆகிவிட்டது. அதை கூட அரசியலாக்குகிறார்கள் என மின்வாரிய அதிகாரிகள் கூறினர். இன்று மானிய கோரிக்கை விவாதம், வெளியாகுமா கவர்ச்சி அறிவிப்புகள். தமிழக சட்டசபை கடந்த 14ஆம் தேதி பட்ஜெட் உரையுடன் துவங்கியது. 15ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. பட்ஜெட் மீதான விவாதம் 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை நடந்தது. எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி மற்றும் பல்வேறு கட்சி MLAக்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் பதில் அளித்தனர். பட்ஜெட் மீதான MLAக்களின் கருத்துக்கள், கோரிக்கைகளுக்கு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, வேளாண்மைத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் ஆகியோர் பதிலளித்து பேசினர். இதனைத் தொடர்ந்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை சட்டசபைக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. சட்டசபையில் இன்று முதல் துறை வாரியாக மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடக்க இருக்கிறது. இன்று நீர்வளம், இயற்கை வளங்கள் துறை மானிய கோரிக்கை மீது விவாதம் மற்றும் ஓட்டெடுப்பு நடக்க உள்ளது. தற்போதைய திமுக அரசின் பதவிக்காலம் 2026 மே மாதம் முடிய உள்ளது. அடுத்த ஆண்டு இடைக்கால பட்ஜெட் மட்டுமே தாக்கல் செய்ய முடியும். மானிய கோரிக்கை மீது விவாதம் நடக்காது. எனவே தற்போதைய மானிய கோரிக்கையின் போது பொதுமக்களை கவரும் வகையில் அமைச்சர்கள் புதிய அறிவிப்புகளை அள்ளிவிட திட்டமிட்டுள்ளனர். மேலும் சட்டசபை 110 விதியின் கீழ் முதல்வர் ஸ்டாலின் முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஊழியர்கள் மொபைல் போன் வாங்க 10,000 ரூபாய் வழங்கும் மின்வாரியம். தமிழகத்தில் மின்வாரிய ஊழியர்கள் 2 மாதங்களுக்கு ஒருமுறை வீடுகளுக்கு நேரில் சென்று மீட்டரில் பதிவாகியுள்ள மின் பயன்பாட்டை கணக்கு எடுக்கின்றனர். இதற்காக கணக்கெடுப்பு செயலி ஊழியர்களின் மொபைல் போனில் பதிவிறக்கம் செய்து தரப்பட்டுள்ளது. ஒரு ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிளும் வழங்கப்பட்டுள்ளது. இதை மீட்டர் மற்றும் மொபைல் போனுடன் இணைத்து செயலியை இயக்கியதும் மீட்டரில் பதிவாகியுள்ள மின் பயன்பாட்டு விவரம் செயலியில் பதிவேற்றப்படும். அதன்பின் கட்டணம் கணக்கிடப்பட்டு அலுவலக சர்வர் மற்றும் மின் நுகர்வோரின் மொபைல் போன் எண்ணுக்கு SMS செல்லும். சோதனை முறையில் மேற்கொள்ளப்பட்ட இத்திட்டம் படிப்படியாக மாநிலம் முழுதும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது.
ரீடிங் எடுக்க செல்லும் மின் ஊழியர்கள் தனியாக மொபைல் போன் அல்லது டேப்லெட் வாங்கிக் கொள்வதற்காக 10,000 ரூபாய் வழங்க மின்வாரியம் முன்வந்துள்ளது. இது பற்றி தமிழக மின்வாரிய ஊழியர் சம்மேளன பொதுச் செயலாளர் சேக்கிழார் கூறும்போது, சந்தையில் முன்னணி நிறுவனத்தின் மொபைல் போன் என்ன விலைக்கு வாங்கப்படுகிறதோ அந்த தொகை முழுதும் தர வேண்டும், அல்லது நிர்வாகமே தரமான போன் அல்லது டேப்லெட் வாங்கி தர வேண்டும். இன்டர்நெட் கட்டணத்தையும் தர வேண்டும் என கூறினார். மார்ச் 31க்குள் ஆவணங்களை சமர்ப்பிக்க விவசாயிகளுக்கு வேளாண் துறை உத்தரவு. விவசாயிகளுக்கு பிரதமரின் கௌரவ உதவித்தொகை மானியத்தில் சொட்டுநீர் பாசன கருவிகள், வேளாண் உபகரணங்கள் மற்றும் இயந்திரங்களை மத்திய மாநில அரசுகள் ஊக்குவித்து வருகிறது. இந்த நிலையில் மத்திய அரசு வழங்கும் பிரதமரின் கௌரவ உதவித்தொகை விவசாயி அல்லாதோருக்கு சென்றுவிடக்கூடாது. இதை கருத்தில் கொண்டு இணைய வழியில் பதிவு செய்து மத்திய அரசு பிரதமரின் கௌரவ உதவித்தொகை விவசாயிகளுக்கு நேரடியாக வழங்கி வருகிறது. மேலும் நாடு முழுதும் உள்ள விவசாயிகளுக்கு ஆதார் எண் போல தனி அடையாள எண் வழங்கப்படுகிறது. இதற்காக மத்திய அரசின் வேளாண் அடுக்ககம் திட்டத்தின் கீழ் நில விவரங்களுடன் இணைக்கப்பட்ட விவசாயிகள் பதிவு, நிலம், பயிர் உள்ளிட்ட விவரங்கள் சேகரிக்கப்படுகின்றன. மத்திய வேளாண் அமைச்சகத்தின் வழிகாட்டு நெறிமுறைப்படி தமிழகம் முழுதும் மின்னணு முறையில் விவசாயிகள் விவரம் சேகரிக்கப்படுகிறது. இதற்காக அனைத்து கிராமங்களிலும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இப்பணியை வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண் பொறியியல், வேளாண் வணிகம் உள்ளிட்ட பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். சிட்டா, ஆதார் எண் இணைக்கப்பட்ட மொபைல் போனுடன் சென்று விவரங்களை பதிவு செய்யும் விவசாயிகளுக்கு தனி அடையாள எண் வழங்கப்படுகிறது. தனி அடையாள எண் பெற்ற விவசாயிகளுக்கு மட்டுமே வரும் காலங்களில் மத்திய அரசு திட்டங்களின் கீழ் மானிய உதவிகள், பிரதமரின் விவசாய உதவித்தொகை, பயிர்க்கடன், கிசான் கிரெடிட் கார்டு உள்ளிட்டவை வழங்கப்பட உள்ளன. இப்பணியை முடித்தால் மத்திய அரசிடமிருந்து தமிழக வேளாண் துறைக்கு 1200 கோடி ரூபாய் கிடைக்கும். எனவே இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் விவசாயிகள் தங்கள் விவரங்களை தாக்கல் செய்து தனி அடையாள எண் பெற்றுக்கொள்ள வேண்டும் என வேளாண் துறை விவசாயிகளுக்கு கெடு விதித்துள்ளது. தனி அடையாள எண் பெறாத விவசாயிகளுக்கு ஏப்ரல் முதல் மானிய உதவி, கடன் உள்ளிட்ட சலுகைகள் வழங்கப்படாது என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் துப்பாக்கிச்சூடு, இந்திய தந்தை மகள் பலி. குஜராத்தின் மெக்சானா மாவட்டத்தைச் சேர்ந்த பிரதீப் குமார் பட்டேல் என்பவர் கடந்த 2019இல் அமெரிக்க குடியுரிமை பெற்று அமெரிக்காவின் வர்ஜீனியாவில் வாழ்ந்து வந்தார். அவரது மனைவி ஹன்சபென், மகள் ஊர்மி அதே பகுதியில் சூப்பர் மார்க்கெட் ஒன்றையும் நடத்தி வந்தார். அவரது கடையில் அவரது மகள், உறவினர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் அதிகாலை பிரதீப் பட்டேல் தனது மகள் ஊர்மியுடன் கடையை திறக்க சென்றார். அப்போது அங்கு வந்த வாலிபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தந்தை, மகள் இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்தனர். இந்த இரட்டை கொலை தொடர்பாக ஜார்ஜ் பிரேசியர் டெவோன் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இவரிடம் கொலை செய்ததற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரதீப் குமார் பட்டேல் மற்றும் ஹன்சபென் ஆகியோருக்கு இன்னும் 2 மகள்கள் உள்ளனர். ஒருவர் கனடாவிலும் மற்றொருவர் அகமதாபாத்திலும் வசிக்கின்றனர்.